அரசியல் எச்சரிக்கை. ஜனநாயக நாட்டிலுள்ள ஒரு குடிமகனுக்கு தன் நாட்டை பற்றிய அரசியல் அறிவு மட்டுமே அவரையும் அவரது குடும்பத்தையும் அவரது நாட்டையும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் வழிமுறையாகும். அன்புதயம் அரசியல் புனித நூல். இந்திய குடியரசு நாட்டுக்கும் மக்களுக்கும் அன்புதயம் அரசியலை அர்ப்பணிக்கிறேன். எம். சுபாஷ் பாபு. சிலர். இவர்கள் சிலர் சிலர் என்று எண்ண வேண்டாம். இவர்கள் சமுதாயத்தில் பலர். அன்புள்ள சிலரே, என் அன்பான சிலரே, என் உயிரான சிலரே, சிலரே. சிலர் என்று இந்த சிலரையே நினைக்கிறேன். இந்த சிலரால் தான் உலகமே செல்லரித்து போகிறது. சமூகம் இந்த சிலராலே வீணாகி போகிறது. சமுதாயம் இந்த சிலராலே பாழாகி போகிறது. சாதி இந்த சிலராலே சல்லடையாய் போகிறது. என்ன இது கோலங்கள், சிலர் தருகின்ற அலங்கோலம். மதம் இந்த சிலராலே மதமாகி போகிறது. நிறம் இந்த சிலராலே நிறமாறி போகிறது. இனம் இந்த சிலராலே இடிந்து போகிறது. இது என்ன பூகம்பம், நீர் பூத்த நெருப்பாகி போகிறது. இந்த சிலரின் நடவடிக்கையால் புயல் கிளம்புகிறது. இந்த சிலரின் நடவடிக்கையால் பூகம்பம் வருகிறது. இந்த சிலரின் நடவடிக்கை எரிமலை வெடிக்கிறது. இந்த சிலரின் நடவடிக்கை மனிதநேயம் தவிக்கிறது. யார் இந்த சிலர், யார் இந்த சிலர்? உலகமே அறிந்து கொள்ள ஆவலாய் பறக்கிறது. இது என்ன மந்திரமா, ராஜதந்திரமா? இது என்ன சாமர்த்தியம், அதிமேதாவித்தனம்தானா? இவர் மண்ணையும் தொட்டிடுவார், விண்ணையும் தொட்டிடுவார், வான் நிலவும் தொட்டிடுவார், ஆள் கடலையும் தொட்டிடுவார். இப்படி இவர் பஞ்சபூதங்களுக்கும் எதையும் கொண்டு சென்றிடுவார். இவர் நினைத்தால் மட்டும் எல்லாமே நடக்கிறது. இவரால் மட்டும் எப்படி முடிகிறது? இவர் என்று இவர் முகவரியை தேட வேண்டாம். ஒவ்வொரு முறையும் இவர் ஒரு முகவரியிலிருந்து கிளம்பிடுவார். எந்த புற்றிலிருந்து எது கிளம்புமோ நன்மைக்கும் தீமைக்கும் மூலவித்து இவரேதான். நன்மை தீமை அலசி பார்ப்பார். எது என்று தெரிவு செய்வார். இரண்டுமே ஆகாதென்றால் புதியதை முடிவு செய்வார். புதியதில் புதுமை காண்பார். பழையதை புதுமை என்பார். இவர் சொல்வதை மற்றவர்கள் கேட்கும்படி மாய்மாலம் செய்திடுவார். தனக்கு வரும் பாதிப்பு என்றாலும் விடமாட்டார். தன்னைத்தான் யார் என்று காட்ட மாட்டார். தன் சுயரூபம் காட்ட மாட்டார். இவர் நல்லவர் என்றும் இல்லை, கெட்டவர் என்றும் இல்லை. சில்லறை தனத்தில் இவர் முதல் சில்லறை இவரேதான். வெட்டி பேச்சு மன்னர் என்று இவரை நினைப்பவர்கள் வீணாகி போயிடுவார். இந்த சிலரேதான் வென்றிடுவார். குலைந்து பேசிடுவார். குழந்தை போல எண்ணிடாதீர். உம்மை குழந்தையாக்கி குன்று போல் நிமிர்ந்திடுவார். வீராப்பு பேசுகின்ற வீரர் என்று எண்ணிடாதீர். தோல்வி நிலை கண்டாலே மல்லாந்து வணங்கிடுவார். புது காரணங்கள் சொல்லிடுவார். புது தத்துவங்கள் சொல்லிடுவார். அங்குமிங்கும் அணி மாறிடுவார். சந்தர்ப்பவாத கொள்கை பேசிடுவார். செப்படி வித்தை செய்து தம் கொள்கையினை ஏற்க வைப்பார். எந்த காலத்திலும் இவரேதான் கில்லாடி மனிதர் இவர். இவரிடம் சண்டை போட எண்ணமில்லை. இவரிடம் மனம் விட்டு பேச வேண்டும். இந்த சிலரின் சக்தியை எடை போட முடியாது. எடை போட முயன்றாலும் எடை இங்கு தாங்காது. ஒவ்வொரு முறையும் கூட ஏதோ நல்லது நடக்கும் என்று எண்ணுகிற வேளையிலே இந்த சிலரின் ஊடுருவல், இவர் ஊடுருவல் கண்டாலே நம் சத்தியம்தான் தோற்று போகும். போச்சுடா பொன்னம்பலம், எல்லாமே போச்சுடா. யார் பக்கம் இந்த சிலர் என்று ஏமாந்து போகாதீர். இவர் பக்கம் இந்த சிலர் என்று ஏமாந்து போகாதீர். அவர் பக்கம் அந்த சிலர் என்று ஏமாந்து போகாதீர். யார் பக்கம் என்று இவர்கள் இல்லை. எவர் பக்கம் வெற்றி என்றாலும் சேர்ந்திடுவார். கனி மூளையுடன் ஒட்டிக்கொள்வார், உரசிக்கொள்வார். இதுதான் ராஜதந்திரம் என்பார். இவரின் அதிசய மாற்றம்தான் எல்லாமே அறிந்ததுதான். இருந்தாலும் இந்த சிலர் போல எவருமே இருப்பதில்லை. அவரவர் கொள்கை என்று அவரவர் இருக்கையிலே இந்த சிலர் போல இந்த சிலர்தான் இருக்க முடிகிறது. தம் கூட்டணிக்கு தோல்வி என்றாலும் இவருக்கு கவலை இல்லை. புதிய காரணங்கள் சொல்லி இவர் இடமாறி சென்றிடுவார். ஜெயம் கொண்ட பக்கம்தான் என்றும் இவர் நிற்பவர்தான். இவர் வாய்வீச்சு சவுடால்தான் என்றுமே வென்று நிற்கும். சாதியினை சொல்லி இவர் ஒருபொழுது ஒட்டிக்கொள்வார். மதத்தை சொல்லி இவர் ஒருபொழுது உரசிக்கொள்வார். நிறத்தை சொல்லி இவர் கணக்கு பார்த்து நெருங்கிக் கொள்வார். இனத்தை சொல்லி இவர் அழுதபடி இறுகிக் கொள்வார். மொழியினை சொல்லி இவர் மனம் விட்டு மயக்கிக் கொள்வார். இவர் நினைத்தபடி நடக்க வேண்டும், நடக்கும்படி பார்த்து கொள்வார். என்ன கொள்கை இதுவென்று கண்டு அதிசயிப்பார். இது என்ன அதிசயம், அற்புதம்தான் வேறில்லை. வேடிக்கை வினோதமில்லை, அதிசயமே அதிசயிக்கும். ஜெயம் கொண்ட கட்சிக்கு இவர் என்றும் சொந்தக்காரர். இவருக்கோ கட்சி என்று எதுவுமில்லை, கொடியுமில்லை. வருகிற ஆட்சியெல்லாம் இவர் சொல்படி கேட்டு வைக்கும். யார் கை ஓங்கியதோ அவர் பக்கம் சாய்ந்திடுவார். இவரிடம் போட்டி போட்டால் அனைவருமே தோற்றுப்போவார்.
நாம் மட்டும் என்ன இவரிடம் சண்டையா போடுகிறோம்? சேற்றில் விட்ட கல்லறியில் சேறு படாமல் இருந்தால் போதும். சிலர் யார் இவர்? இந்த சிலரேதான், இந்த சிலரேதான். நன்மைக்கும் தீமைக்கும் மூலவித்து இவரேதான். இது நேற்று இன்று அல்ல, என்றென்றும் இவரேதான். இவரது சிந்தனைகள் வீணாகாமல் சமுதாய சிந்தனைக்கு வர வேண்டும். இவர்கள் திருந்த வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். இவருக்கு முடியாத ஒன்றை நான் செய்யும்படி சொல்ல மாட்டேன். இவர் திருந்த வேண்டாம், பிறவி குணம் மாற வேண்டாம். இவர் இதை நினைத்தாலே போதும். இதை ஒப்புக்கொண்டு சமுதாய கடமைகள் இவர் செய்தாலே போதும். இவர் போன்ற சிலராலே பல சமயம் நியாயம் செத்துப்போனது. இவர் போன்ற சிலராலே பல சமயம் நீதி மடிந்து போனது. இவர் போன்ற சிலராலே பல சமயம் சத்தியம் மாய்ந்து போனது. இனி எதுவும் மாயாது. இந்த சிலர் திரிந்தினாலே போதும். இவர் திரிந்தினாலும் இவர் விட்ட இடத்தை நிரப்ப வேறொருவர் அங்கு வந்திடுவார். இந்த ஜென்மத்தில் இவர்கள் திருந்த மாட்டார்கள். திருந்தவில்லை என்றாலும் உதவாக்கரை இவர்கள் இல்லை. இந்த யுகத்தில் இவர்கள் மாறவே மாட்டார்கள். மாறாமல் போனாலும் இவர்கள் பச்சோந்திகள் இல்லை என்பேன். இந்த சிலர் மனம் வைத்தால் நியாயம் துளிர்த்திவிடும். இந்த சிலர் மனம் வைத்தால் நீதி செலுத்திவிடும். இந்த சிலர் மனம் வைத்தால் சத்தியம்தான் ஜெயித்துவிடும். இந்த சிலர் மனம் வைத்தால் உலகில் அமைதி நிலவிவிடும். இவரை வசைப்பாடி இந்த ஜென்மம் வீணாக்க விடமாட்டேன். இவரால் தான் முடியும் என்பேன். இவர் மனம் வைத்தால் நடக்கும் என்பேன். பலரால் முடியாதது இந்த சிலரால் தான் முடியும் என்பேன். இவர் போன்ற சிலரால் தான் சமுதாய சிந்தனைகள் வடிவமாகும். இவர் சமுதாய சிந்தனைகள் புதிய பாதை போட்டிவிடும். இவர் சமுதாய சிந்தனைகள் புதிய வழி காட்டிவிடும். இவர் சாதியில்லா சிந்தனைகள் எதிர்கால தலைமுறையை அடையாளம் காட்டிவிடும். இவர் மதமில்லா சிந்தனைகள் புதிய மார்க்கம் காட்டிவிடும். இவரால் முடியும் என்பேன். இவரால் மட்டும் முடியும் என்பேன். உலகம் உய்த்துணர இவர்கள் மனம் வைத்தால் போதும் என்பேன். உம்மால் விழுந்தவர்கள் எழுந்து நடப்பார்கள் சிலரே. உம்மால் நலிந்தவர்கள் அனைவருமே தெம்போடு நடப்பார்கள் சிலரே. உம்மால் அழுதவர்கள் மனம் விட்டு சிரிப்பார்கள் சிலரே. உம்மால் தோற்றவர்கள் மார்தட்டி கொள்வார்கள் சிலரே. மனம் வைத்து அன்புதயம் அழைக்கிறது சிலரே. மனம் கொண்டு மனம் வைத்து வாருங்கள் சிலரே. எந்தெந்த நிறத்தில் இங்கு நீங்கள் எங்கெங்கு இருந்தாலும் கொஞ்சம் ஈர நெஞ்சம் கொண்டு நீங்கள் இருந்தாலே போதும் என்பேன். எந்த ஆட்சி என்றாலும் உமக்கு கவலை இல்லை என்பதை அன்புதயம் அறியும். அவர் பக்கம் முதலிடத்தில் இருக்கும் சக்தி உமக்கு உண்டு, நான் உணர்வேன். சர்வதேச அமைதி என்று அனைவருமே எண்ணுகிற காலம் இது. மத நல்லிணக்கம் வேண்டுமென்று மனம் வேண்டுகிற நாடு இது. மனம் வைத்து அழைக்கின்றேன் சிலரே. மனம் வைத்து வாருங்கள் சிலரே. மனம் வைத்து வாருங்கள் சிலரே. உணர்வு பகிர்வுடன் எம். சுபாஷ் பாபு.